இந்த லேடி இந்த அடிபட்டிருக்க பொண்ணை பார்த்து, யாரும்மா நீ? எப்படிம்மா என் வீட்டுக்குள்ள வந்த? நான் மட்டும் வந்து உன்னை காப்பாத்தலைன்னா உன் உயிரே போயிருக்கும். உன்னை யார் அப்படி பண்ணதுன்னு சொல்லுமான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நான் நேற்று ராத்திரி இந்த பக்கமா வந்துட்டு இருக்கும் போது யாருன்னே தெரியாத ஒரு உருவம் என்னை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க வீட்டுக்குள்ள வந்து பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த உருவம் வீட்டுக்குள்ளேயும் வந்து என்னையே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நான் பார்க்கறதெல்லாம் கனவு, எதுவுமே நிஜம் இல்லைன்னு கண்ணை மூடி மூடி திறக்கிறேன். இருந்தாலும் அந்த உருவம் என்னை விட்டு போகவே இல்லை. எல்லாமே என் மன பிராந்தி தான் எனக்கு தெரிஞ்சாலும் அந்த உருவத்தை அவாய்ட் பண்ண முடியாம அங்கிருந்து ஆசிட் எடுத்து என் காதுல ஊத்திக்கிட்டேன். அப்பயே அந்த உருவம் போகாம இருந்தனால கத்தியை வச்சு என் கண்ணை நானே குத்திக்கிட்டேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த உருவத்தோட சத்தமும் அந்த உருவமும் எனக்கு தெரியாம இருக்கிறதுனால. இந்த மாதிரிலாம் அந்த அடிப்பட்ட பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ வெளியே இருந்து கூப்பிட்ட அந்த லேடி எழுந்து வெளியே போயிட்டாங்க. இந்த பொண்ணு மெல்ல மெல்ல கண்ணை திறந்து பாக்குறா. ஆனா இப்ப கூட அந்த உருவம் அவ்வளவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, அந்த உருவம் உண்மையிலேயே ஒரு அந்நிய சக்தி இல்லை. அந்த பொண்ணோட மனசுக்குள்ள இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் தான் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி உருவமா தெரியுது.